தான் விரும்பிய மாமாவுடன் வாழ்வதற்காக திருமணமான 45 நாட்களிலேயே கணவனை கூலிப்படை ஏவி மனைவி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் அவுரங்காபாத்தைச் சேர்ந்தவர் 20 வயதான இளம்பெண் குஞ்சாதேவி. இவருக்கும் பர்வான் கிராமத்தைச் சேர்ந்த பிரியான்ஷு என்ற இளைஞருக்கும் கடந்த மே மாதம் திருமணம் நடைபெற்றது. இதனிடையே குஞ்சாதேவிக்கு திருமணத்திற்கு முன்பே 55 வயதான தனது மாமா ஜீவன் சிங் என்பவருடன் நெருங்கிய பழக்கம் இருந்துள்ளது. ஜீவன் சிங் தந்தை வயதுடையவர் என்றாலும் காதலுக்கு கண் இல்லை என்பது போல அவருடன் உறவை குஞ்சாதேவி தொடர்ந்து வந்துள்ளார். அத்தோடு இருவரும் திருமணம் செய்து கொள்ளவும் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் இதனை அறிந்த குஞ்சாதேவியின் பெற்றோர் தனது மகளுக்கும் ஜீவன் சிங்கிற்கும் இடையே மலையளவு வயது வித்தியாசம் இருப்பதால் அதனை விரும்பவில்லை. இதனால் குஞ்சாதேவியை கட்டாயப்படுத்தி வேறொரு இளைஞருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். தான் விரும்பிய மாமாவை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லையே என மனம் வருந்திய குஞ்சாதேவி தனது கணவனை கொன்றுவிட்டு மீண்டும் தனது மாமாவுடன் சேர்ந்து வாழ முடிவு செய்தார். இந்த நிலையில் பிரியான்ஷு கடந்த 25ஆம் தேதியன்று தனது தங்கை வீட்டிற்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது பிரியான்ஷு தனது மனைவி குஞ்சாதேவிக்கு கால் செய்து தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல பைக்கில் யாரையேனும் அனுப்பும்படி கேட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்த பிரியான்ஷுவை எதிர்பாராத விதமாக திடீரென 2 பேர் வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் படுகாயமடைந்த பிரியான்ஷு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இது தொடர்பாக தகவல் அறிந்து உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதனையடுத்து பயந்து போன குஞ்சாதேவி கிராமத்தை விட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் பெண்ணின் தொலைபேசி தகவல்களை எடுத்து ஆய்வு செய்தனர். அதில் குஞ்சாதேவி தனது மாமா ஜீவன் சிங்குடன் அடிக்கடி தொலைபேசியில் உரையாடியது தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் அவரது தொலைபேசி எண் விவரங்களை ஆராய்ந்ததில் அவர் கொலையாளிகளுடன் அடிக்கடி தொலைபேசியில் பேசியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குஞ்சாதேவி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாகியுள்ள ஜீவன் சிங்கை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காதலித்த மாமனுடன் வாழ வேண்டும் என கணவனை கூலிப்படை ஏவி மனைவி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.